ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம நேயரில் ஒருத்தர் ரொம்ப பிரமாதமான கொஷின்ஸ் எல்லாம் ஜென்ரல் கொஷினாக நிறைய போட்டிருந்தார். அதை கமெண்ட்ஸ் ரிப்ளையில் கொடுக்குறதுங்கிறத விட தனியாக வச்சோம்னா அது ஒரு சப்ஜெக்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தனியாக எடுத்தது. அவர் பேர் மயில்வாகனன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தங்களின் தீவிர ரசிகன் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் ஜோசியத்தை பற்றின அந்த எப்படி ஈர்ப்பானார் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஷின் வந்துருந்துச்சு. இருந்தாலும் நெட்டாக ஒரு தடவை படிச்சிருவோமே. 2013ஆம் ஆண்டிலிருந்து தங்களின் பதிவுகளை பார்த்து வருகிறேன். தங்களின் மீதுள்ள உந்துதல் காரணமாகவே நானும் தற்பொழுது அடிப்படை ஜோதிட நிலையை கற்று வருகிறேன். மெல்ல ஜோதிட அலைகளுக்குள் செல்ல செல்ல பிரமித்து கண்ணீர் விடுகிறேன். அதன் உண்மை நிலையை உணர்ந்து அப்படிப்பட்ட வாழ்வின் உண்மை எனக்கு வழிகாட்டியதற்காக தங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு வாசல்னு ஒன்று வேணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ ஆசிரியர்களை சந்திச்சிருப்போம். ஆனால் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு வருஷத்தில் எந்த ஆசிரியர்கிட்ட நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் கூட அதை யோசித்து சொல்லுவீங்க. ஆனால் அவங்களுடைய 1வது டீச்சர் யாருன்னு கேட்டால் டக்குன்னு சொல்ல முடியும் உங்களால். இவங்க தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டீச்சராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு வழி வேணும் இல்லையா? அந்த வழியாக நானும் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. மற்றபடி நாம் வாழும் இந்த வாழ்வு ஒரு 12 கட்டங்களுக்குள் கண்ணாடி போல் தெரிவதை பார்த்தால் இதை நமக்கு அருளிய ரிஷிகள், ஞானிகள், முனிவர்கள் முக்காலம் உணர்ந்த ஆற்றலை நினைத்து ஆனந்த கண்ணீர் விடுகிறேன். நிச்சயமாக சார், அவங்க அப்படியான ஒரு செல்வம்னே சொல்லலாம் இதை, இல்லையா? இது அழியாத செல்வம் இல்லையா? எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. 2 விதமாகவும் பயன்படுத்தலாம் இல்லையா? ரைட். எனிவே, அடுத்து ஜோதிடத்தின் மீது உள்ள ஈர்ப்பின் காரணமாக என்னுள் எழுந்த சில கேள்விகளை உங்களிடம் தருகிறேன். எனது மானசீக குருவான நீங்கள் இதற்கெல்லாம் பதில் வழங்குவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் எனது வினாக்களை கீழே தொகுத்துள்ளேன். மானசீக குருன்னா கட்டவரில் கேட்பாங்க, பேசாமல் இருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஓப்பனிங் காமிக்கலைன்னாக்க இன்னொருத்தர் காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இது என்னுடைய திறமை அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாராவது ஒருத்தர் காமிக்கிறதுங்கிற இடத்துல நான் நின்றுருக்கிறேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான், 4 பஸ்ஸு நீங்கள் போகிற ரூட்டில் வருது அப்படின்னாக்க பஸ் வருதுன்னா அந்த பஸ்ஸு அதிர்ஷ்டம் செஞ்ச பஸ்ஸுன்னு அர்த்தம் இல்லை. அது இல்லாட்டி அடுத்த பஸ் வந்துடும், அதில் ஏறி போய்க்கலாம். அதனால் யாராவது ஒருத்தர் அந்த ஓப்பனிங் கொடுக்கணும். அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி. அதே மாதிரி இப்போ உங்கள் கொஷினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. சிலர் இளமையிலேயே முதுமை தோற்றத்தையும், சிலர் முதுமையானாலும் இளமை தோற்றத்தையும் கொண்டிருப்பது ஏன்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட ஜோதிட ரீதியாக என்ன காரணம்? முதல் பாயிண்ட்டு, இதில் கவர்ச்சிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். கவர்ச்சின்னா தப்பான மீனிங்கில் வர கவர்ச்சி இல்லை. பார்த்ததுமே வயசானாலுமே அவங்களுடைய தோற்றம் ரொம்ப மதிக்கத்தக்கதில் ரொம்ப இளமையான தோற்றத்தோடு இருக்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி வயசான தோற்றத்தில் இருப்பதை பார்த்துருப்போம். இதில் வேறு ஒன்றும் இதில் ரொம்ப டீப்பான விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், முதல் பாயிண்ட்டு. அதோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டுட்டார், அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, அல்லது சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கு, அல்லது சுக்கிரன் லக்னத்தை பார்க்குறார். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்ததுன்னா தோற்றம் அவங்கள பார்த்தாலே ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய விதத்தில், பார்த்ததுமே விரும்பக்கூடிய விதத்தில், அந்த மாதிரியான செட்டப்பெல்லாம் இருக்கும். அதில் குரு இருந்ததுன்னு வைங்க, குரு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுன்னா சின்ன வயசுலேயே ஒரு கௌரவமான இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்த சிலருடைய அந்த ட்ரெஸ் கோடு முதற்கொண்டு எல்லாமே அப்படி மாறி அப்படி ஒரு கெட்டப்பாக நிற்பாங்க. பார்த்ததுமே கையெடுத்து கும்பிட்ற மாதிரி அப்படிம்பாங்கல்ல, அந்த ஸ்டைலில் நிற்பாங்க. எல்லோரும் பேண்ட் ஷர்ட்டு போடல, அவங்க வேஷ்டி சட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோடுக்கெல்லாம் அவங்களுடைய தோற்றமும் அது மாதிரி மாறி நிற்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருந்தா சீக்கிரம் முடி கொட்டும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி குரு உட்காந்துருந்தாலும் சொட்டை உலகத்தையும் செய்யும். அதே மாதிரி குரு உட்காந்துருந்தா பல்ஜிங் ஆகிறது, தொப்பை விழுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு. அப்படி அந்த இளமையான தோற்றத்திற்கு காரணம் அப்படிங்கிறது லக்னம் ப்ளஸ் லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் தான் அதை டாமினேட் பண்ணுறது. அதில் குறிப்பாக சனி பார்த்தாங்கன்னாக்கா ரொம்பவே முதுமையான தோற்றம் காமிக்கிறதுங்கிறதும், சுக்கிரன் சம்மந்தப்படுறது, சுக்கிரன் பார்க்குறதுன்னு இருந்தால் இளமையான தோற்றமாக இருக்குங்கிறதும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லலாம். சரியா? அப்போ அடுத்தது நீங்கள் கேட்டிருந்தது, சில புகழ்பெற்ற பிரபலங்கள் மிகவும் கடினப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மரணமடைந்த பிறகு அவர்களின் நிழலை வைத்தே புகழடையும் அவர்களின் வாரிசுகள் ஜாதகம் என்ன யோகம் சக்தி பெற்று இருக்கும்? உதாரணமாக, ஒரு அரசியல் தலைவரின் வாரிசு அவர் இருக்கும் வரை அவ்வளவாக யாருக்கும் பரிச்சயமாகாது இருந்து பின்னர் அவர் இறந்த பின் அவரின் பெயரை வைத்தே உச்சிக்கு செல்வது எப்படி? இன்னார் மகன் அல்லது மகள் என்ற ஒற்றை வரியில்
அவர்களின் நிலைமை புகழின் உச்சிக்கு செல்வது எந்த யோகத்தின் வலிமை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது இது வந்து எங்கிட்டாவது ஒரு பக்கம் வந்து குறுக்காம கேள்வி கேட்குற மாதிரி. அதனால் அந்த கீழே இருக்க பாட்டை விட்டுருவோம், மேலே இருக்க பாட்டை மட்டும் எடுத்துக்கிடுவோம். சில புகழ்பெற்ற பிரபலங்கள் மிகவும் கடினப்பட்டு அந்த நிலைக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மரணம் அடைந்த பிறகு அவர்களின் நிழலை வைத்தே புகழடையும் அவர்களின் வாரிசுகள் ஜாதகம் என்ன யோகம் சக்தி பெற்று இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை எடுத்துக்கிடுவோம். நம்ம கீழே இருக்கெல்லாம் அரசியல் டச் ஆகுது, அதெல்லாம் வேணாம். அதாவது ரொம்ப பாப்புலரான உலகத் தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அவங்களுடைய வாரிசுகள்லாம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய அளவில் பேர் புகழ் இருக்காது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பில்டிங்கில் லைட் எரியுது, நல்லா பளிச்சுன்னு நிறையா லைட் போட்டு விட்ருக்காங்க. அந்த பில்டிங்கை சுற்றிலும் அந்த வெளிச்சம் இருக்கும் இல்லையா? அந்த வெளிச்சம்ங்கிறது வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சத்தில் எல்லாமே பார்க்கலாம், படிக்கலாம், யார் வர்றாங்க போகிறாங்கன்னு எல்லாம் தெரியும், எல்லாமே இது இருக்கும் அதில். ஆனால் அந்த கட்டடத்துக்குள்ளே, அந்த மண்டபத்துக்கு உள்ளே இருக்க வெளிச்சம் வெளியில் இருக்குமானா இருக்காது. அது மாதிரி நீங்கள் மிகவும் புகழ்பெற்றவங்க எல்லாத்தையும் பாருங்கள், அவங்களுடைய பிள்ளைங்க வந்து அதுக்கு அடுத்தபடியான புகழில் தான் நிற்பாங்களே தவிர அவங்களுக்கு ஈக்குவலான புகழ்லையோ அல்லது அதுக்கு மேலே ஒரு புகழ் அடையக்கூடிய அமைப்போ கிடையாது. சரியா? இதுக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் உண்டு. இப்போ நோபல் பிரைஸ் வாங்கின எத்தனையோ பேர் எடுத்துக்கங்க, ரவீந்திரநாத் தாகூர் எடுத்துக்கங்க, அதே மாதிரி நம்ம தேச தந்தையை எடுத்துக்கங்க. இவங்களுடைய வாரிசுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னாருடைய வாரிசுன்னு சொல்கிறதுல ஒரு பெருமை இருக்கலாமே தவிர மற்றபடி வந்து அவங்க இவங்க அளவுக்கு புகழுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னா கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இப்போ இருக்கிற வெளிச்சத்தை வச்சு சமாளிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்கங்கிற மாதிரியான அமைப்பு தானே தவிர மற்றபடி வந்து ஒரு புகழ்பெற்றவர்களுடைய வாரிசு இன்னொரு மிகப்பெரிய புகழ் அடையக்கூடிய அமைப்புங்கிறது கிடையாது. அந்த ஆப்ஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரியான அமைப்பு தான் இதில் இருக்குது. அப்போது கிடைச்சிருக்க அந்த புகழை வச்சு ஏதோ ஒரு அளவுக்கு அவங்க காலத்துக்கு அவங்க ஓடிட்டு போயிடுவாங்களே தவிர மற்றபடி வந்து இவங்க சிரமப்பட்டு முன்னுக்கு வந்த மாதிரியான அமைப்பில் அவங்களும் முன்னுக்கு வந்துட்டாங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சார். அவர் வாரிசு என்ன பண்ணாங்க, என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? முதல்ல அவர் கண்டுபிடிச்சி கொடுத்த பேட்டன் ரைட்ஸுக்கு ஒழுங்காக காப்பாற்றி அதை எடுத்தாங்களா அப்படின்னாலாம் அதுவுமே நம்ப சிரமந்தான். அந்த வகையில் புகழ்பெற்றவர்களுடைய ஜாதகத்துக்கு ஈக்குவலாக அவங்களுடைய வாரிசுகள் வராது. இதை ஜென்ரலாக சொல்லணும்னா இது வந்து இவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அந்த காலத்தில் நம்ம ஊரில் கிராமத்தில் விளையாட்டாவே சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்படி? ஆலமரத்துக்கு அடியில் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. சரிங்களா? இப்போ மற்றபடி வந்து ஒரு பனைமரத்துக்கு கீழே எடுத்துக்கோங்க, நிறையா புல் முளைச்சிரும். ஏன்னா அதுக்கு வெயில் நிறையா படும். இந்த ஆலமரம்ங்கிறது மிகப்பெரியது. அதை பார்த்தோம்னாலே ரொம்ப பெரிய ஆலமரமாக நிற்கும், நிறைய பேர் உட்கார்றதுக்கான அந்த இட வசதியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ நிழல் பரப்பி நிற்கக்கூடிய மரமாக இருக்கும். ஆனால் அந்த மரத்துக்கு கீழே ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. ஏன்னா ஐம்பது பேர்லாம் வந்து உட்காந்து எந்திரிக்க பேச உருளை பெறலைங்கிறதுல கிரவுண்டு மாதிரி தான் இருக்குமே தவிர ஒன்றும் முளைக்காது. அதுமாரி அந்த இடத்துல முளைக்கணும்னா ரொம்ப சிரமப்பட்டு முளைக்கணும். அந்த வகையில் வாரிசுகள் புகழ் பெறதுங்கிறது வந்து அந்த இருக்கிற புகழை வச்சு அப்படியே குளிர் காஞ்சிட்டு போகலாமே தவிர மற்றபடி அதில் புகழ் பெறதுங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. சரி, அடுத்தது வந்து எனது உறவுக்காரர் ஒருவர் 72 வயதில் மரணம் அடைந்தார். 72 வயது என்பது தீர்க்க ஆயுள் தானே. ஆனால் தனது 14 வயதில் ஆரம்பித்த பல வகையான போதை பழக்க வழக்கங்களை தான் இறக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருந்தார். எனது கேள்வி இதுதான், சிலர் வாழ்நாள் முழுவதும் தீய பழக்கங்களை வைத்துக்கொண்டு தீர்க்க ஆயுள் வருகிறார்களே, அது எப்படி? தீய பழக்கங்களின் எதிர்வினை அவர்களை ஒன்றும் செய்வதில்லையே, உடல்நலம் சீராகவே உள்ளதே, இதன் சூட்சுமம் என்ன? இதை ஜோதிடத்தின் மூலமாக விளக்குங்களேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வித்தை காமிச்சிக்கிட்டு இருந்தாலும் சுகஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா அவங்கள ஒன்றும் பண்ண போகிறதில்ல. 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். அதே மாதிரி லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, 5க்கு அதிபதி கெடாமல் இருக்கணும். பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கெட்டிருக்கிற ஜாதகர்களை எல்லாம் பாருங்கள், தீர்க்க முடியாத பல வியாதிகளில் அவங்க சிக்கியிருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு டைமில் மிக கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி வருவாங்க. அப்போ 5ஆம் இடத்ததிபதி பாதிக்காமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தீர்க்க முடியாத வியாதிகள் அப்படிங்கிறது எதுவும் வராது. ஒன்று. ரெண்டாவது வந்து சுகாதிபதி ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா அவங்க பல வகையான சுகங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து அவருக்கு வந்து உடல் ரீதியான தொல்லைகள் இல்லைங்கிறது. ரோகஸ்தானம் வந்து ரோகாதிபதி வலுவிழந்து நிற்கிறார் அப்படிங்கிறது அமைப்பு. அல்லது 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் நிற்கும். கூறும் 6ஆம் இடத்தில் கொடியகோள் நிற்க அந்த மாறி ஒன்னோன் பாக்கியம் மறுவிடில் தனவானாவான், சீரிய சத்ருதன்னை செயஞ்செய்யும் தீரனாவான், பாரினில் கௌசிகந்தான் பகர்ந்தனன் மூத்தோர் தவத்தால். அது மாதிரி 6ஆம் இடமும் 6ஆம் இடத்ததிபதியும் அடி வாங்கி நின்று
பஞ்சமாதிபதி பலமாக நின்ட்டாலே தீர்க்க முடியாத வியாதிகள்ங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுகாதிபதி ஸ்ட்ராங்காக நின்னாலே போகிறோம். அதனால் இதில் 2-3 விஷயங்கள் சம்மந்தப்படும். அந்த மாதிரி தீர்க்காயிலாக இருக்கிறவங்க நிறையா இருக்காங்க. அப்போ அதுக்காக எனக்கு 4க்கு அதிபதி பிரமாதமாக இருக்கார், நான் வாழ்நாள் பூரா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அது நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது. அந்த வகையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில். அதாவது பஞ்சமாதிபதி ப்ளஸ் சுகாதிபதி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கனால 72 வயசு வரைக்கும் அவர் இருந்திருக்கார். அடுத்தது, சுனாமி, பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகளில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் இருக்காது. தீர்க்க ஆயுள் பெற்றவர்கள் பல நூறு பேர் அதில் இறந்திருப்பர். அப்படியானால் இந்த இடத்தில் அந்த தீர்க்க ஆயுள் சூத்திரம் பலிக்காமல் போவது ஏன்? இதனை ஜோதிடம் மூலமாக விளக்குங்களேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்கிறாரு, டே நாளைக்கு டெஸ்ட்டுடா, எல்லாம் படிச்சுட்டு வந்துடணும்டா அப்படின்னாக்க, அப்போத்தான் மறுநாள் வவுத்து வலிக்குன்னு லீவை போட்டுக்கிடுவாங்க. இல்லாட்டி ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. ஏகப்பட்ட பல்ட்டி அடிப்பாங்க. ஏன்னா நாங்கள்லாம் அப்படிலாம் பல்ட்டி அடிச்சிருக்கோம். மறுநாள் பரீட்சைன்னாக்க ஏகப்பட்ட, அதாவது விதவிதமாக காரணம் கண்டுபிடிச்சி லீவ் ஓடுவான் பாருங்கள். அது மாதிரிலாம் லீவ் ஓடுறதெல்லாம் உண்டு. சரி, இப்போ எதுக்குன்னா, ஒரு ஸ்கூலில் வாத்தியார் ஒரு பரீட்சை அனௌன்ஸ் பண்ணுறாரு. நாளைக்கு எக்ஸாமில் எல்லோரும் அந்த போயத்தை படிச்சுட்டு அந்த எஸ்ஏயை படிச்சுட்டு எழுதணும்டா எல்லோரும் அப்படின்னாரு. அப்போ அவர் ஆர்டர் கொடுத்துட்டார். அப்போ நாளைக்கு பரீட்சையில் அந்த டெஸ்ட் நடக்கும், போய் எழுதி கொடுக்கணும். அப்போ மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு எல்லா வாத்தியாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு போராட்டத்துக்கு ஆதரவுக்கோ அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்த வேண்டியது இருக்குது, அல்லது கல்ச்சுரல் பண்ண வேண்டியது இருக்குது, அல்லது தலைவர்கள் பிறந்த நாள் அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டாட போகிறோம். ஸோ அதனால் எல்லா கிளாஸையும் ஒன்றா அசம்பிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த வாத்தியாருக்கு அதிகாரம் இல்லைன்னு அர்த்தமா? ஏன்னா அந்த டெஸ்ட்டு நடக்காது. அப்படிங்கல இந்த வாத்தியாருக்கு அதிகாரம் இல்லைன்னு அர்த்தமா? இருக்கும். அந்த டெஸ்ட்டு மறுநாள் நடக்கலாம், அல்லது அதுக்கு மறுநாள் நடக்கலாம், அல்லது நடக்காமலே கூட விட்டுறலாம். அப்படின்னாலும் வாத்தியார் தான். திருப்பி அவர் எல்லாம் எந்திரிச்சு வரிசையில் நின்று தானே ஆகணும். அந்த மாதிரி வந்துடுது இல்லையா? அப்போது இவங்களுக்கு பர்சனல் ஜாதகத்தில் கொடுத்துருக்கிறதுங்கிறது ஆயுள் பலம்ங்கிறத கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த சுனாமி, பூகம்பம்ங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ராசி சக்கரத்தில் இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுதுலையே, அதுதான் கோச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கோச்சாரத்தில் பயிற்சி ஆகலை தான் அந்த மாதிரியான நிகழ்வுகள் வரும். ஒரு எடுத்துக்காட்டாக, புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குருவும் சனியும் ஒன்று சேர்ந்துன்னா உலகத்துக்கு ஒரு மெஸ்ஸியாக வருவாங்க அப்படிம்பாங்க. தீர்க்கதரிசி ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்பினேஷன் எப்போ வருதுன்னு பாருங்கள், ரொம்ப ரேராக வரும். ரொம்ப ரேராக வரும். ஏன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடியது சனீஸ்வரன். இவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடியவர் குரு பகவான். இவங்க 2 பேரும் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திக்கணும். மீனத்தில் ஒரே ஒரு பாதம் தான் புரட்டாதி இருக்குது, அது 4ஆம் பாதம் இருக்குது. அங்கே சந்திச்சாங்கன்னா உலகத்துக்கு அந்த மாதிரியான தீர்க்கதரிசிகள் வருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி நிறையா வந்திருக்காங்க. அப்போது இது பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். இன்னொரு பக்கம் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டால், இப்போ இந்த ஜல்லிக்கட்டையே எடுத்துக்கோங்களேன். சிம்மத்தில் ராகு நிற்கிது, 7ஆம் இடத்துல செவ்வாய் கோச்சாரத்தில் நிற்கிது. கேதுவோட செவ்வாய் சேர்ந்து ராகு சூரியன் வீட்டில் இருக்கிறத பார்க்குறாரு, தூக்கிடுச்சுல்ல. அப்போ போராட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்துருச்சுல்ல. ஸோ இது மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டருங்கிறது மாசாக நிறைய பேரை காலி பண்ணுறது. அதாவது பாப்புலேஷன் ஸ்டடியில் படிப்பாங்களே காமர்ஸில், அதாவது பாப்புலேஷன் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது இயற்கையே அதை கண்ட்ரோல் பண்ணும். ஒன்று போர் வர்றதுங்கிறது, இல்லை இந்த சுனாமி வர்றது, பூகம்பம் வர்றது, பஞ்சம் வர்றது, அப்புறம் இனக்கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒருத்தர் இனத்தை இன்னொருத்தர் காலி பண்ணிக்கிறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பாப்புலேஷனை இயற்கையே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க பாப்புலேஷன் ஸ்டடீஸில். பட் இதே இதை நம்ம மகாபாரதத்தில் என்ன எழுதுவாங்க, பூமி பாரம் என்னால் தாங்க முடியலன்னு போய் பூமி தாய் சொன்னதுமே, ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் நிம்மதியாக இரு, நான் இப்போ வர்றேன், மகாபாரத போர் நடக்க போது, கம்ப்ளீட்டாக ஏகப்பட்ட வெயிட்டை குறைச்சி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னார் அப்படின்னு சொன்னால் இவங்க கதை சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. சரியா? அப்போது நம்மால் இதெல்லாம் யோசித்து சொல்லி வச்சுட்டான். என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பரிபாஷையில் சொல்லி வச்சதுங்கிறதுனால நம்மால் நேராக பரிபாஷையவே எடுத்துக்கிறான். இப்போ ஒரு வைட்டமின் இன்ஜெக்ஷன் போடுன்னா சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை சிவப்பு கலரில் ஒன்று போட்டு விட்றாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்த தடவை போகும்போது, போன தடவை காய்ச்சலுக்கு வந்தப்போ அந்த சிவப்பு கலர் ஊசி விட்டாங்க வர, அதுக்கப்புறம் தான் நல்லா இருந்தது, அந்த சிவப்பு கலரையே போடுங்க அப்படின்னா அவர் என்னத்தை யோசிப்பார், எந்த சிவப்பு கலரடா போட்டோம், எதுக்குடா ஓட்டம்ன்ற மாதிரி யோசிப்பார்ல. அது மாதிரி. ஆனால் இவங்க பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கான், அதை போட்டாக்கும் அப்பயே சரியாக போச்சு தெரியுமா அப்படின்ற ஸ்டைலில் இருப்பாங்க, அந்த மனோநிலையில் இருப்பாங்க. இதுதான் அதாவது இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறது திடீர்னு வரக்கூடிய அந்த விஷயங்கள்
இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கையினால் வரக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி வந்தது தான் சுனாமி. அதுவும் மிகப்பெரிய அளவில் நமக்கு தீர்த்து வச்சுட்டு போயிருச்சு. அடுத்த கொஸ்டின் கொடுத்துருந்தீங்க. உலகின் ஒரு சில நாடுகள் மிகவும் வறுமையில் தோண்டு கொண்டு இருக்கிறது. அங்கு மக்கள் சோற்றுக்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி எனில் அந்த நாடுகளில் பலதரப்பட்ட யோகங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த யோகங்கள் எப்படி வேலை செய்யும்? அப்படியே வேலை செய்தாலும் அவர்களெல்லாம் வறுமையில் வாடுவது ஏன்? இதனை ஜோதிடம் எப்படி விளக்குகிறது? ஏன் இப்படி கேட்கணும்? இப்படி கேட்கலாமே. மிகவும் வசதியான நாடுகளில், உலகத்தில் இருக்க வசதியான நாடுகள்னு எடுத்துக்கிட்டால் அந்த நாடுகள்லையும் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, மிக வசதியானவங்களும் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்படியும் கேட்கலாம் இல்லையா? இதுக்கு பதில் என்னன்னா, அரசயோகத்தரசர்களாயினும் மரபுதனிற் பிறந்திடில் மன்னனாம் உரைசரி யோகங்கள் பல்குலத்தோர்க்கனில் நிருபருக்கு நிகரென வாழுமேனா. அதாவது எப்படின்னா, ஒரு அரசயோகத்தில் பிறந்தவனாக இருந்தால் கூட அரசயோகத்தரசர்களாயினும் மரபுதனிற் பிறந்திடில் மன்னனாம், அந்த மரபில் வந்தான்னா அவன் மன்னனாக நிற்பான். எது அரசனுடைய மரபில் வந்தான்னா அவன் மன்னனாக நிற்பான், அவங்க ஃபேமிலியில் பிறந்து வளரையில். சரி, பல்குலத்தோர்க்கனில் மற்ற ஏனைய குடும்பத்தில் பிறந்து வளரக்கூடிய அந்த குழந்தைகள் இந்த யோகத்தில், ராஜயோகத்தில் வந்தால் அது ராஜாவாக வரணுங்கிறது யோகம் இல்லை, ராஜாவுக்கு ஈக்குவலான யோகத்தில் வருவான். எப்படி மாசாத்துவ வணிகன் பூம்புகாரில் சோழ சக்கரவர்த்திக்கு, சோழ அரசன் கிடையாது, சோழ சக்கரவர்த்திக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக இருந்தானா. அத்தந்தண்டி ஆளாக இருந்த அந்த வியாபாரி வியாபாரியாக தான் இருந்தானே தவிர அரசனாக இல்லை. அதனால தான் கௌரவ பதவி, இப்போ எப்படி நாமினேட்டட் எம்பிஸ்ன்னு கொடுக்குறோம்ல, அது மாதிரி கௌரவ பதவிகள்லாம் கொடுத்து சோழ சக்கரவர்த்தி தன்னுடைய அரசவையில் வச்சுருந்தார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் வரலாறில், இலக்கியத்தில், இதிலெல்லாம் சொல்கிறோம். அப்போது அரச யோகம்ங்கிறது இருந்ததுன்னா அந்த அரச யோகத்தை அரசனாக இருந்து தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, எந்த இடத்துல இருந்து வேணாலும் கொடுக்கலாம். அது மாதிரி ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியான கஷ்டத்தில் இருக்க மாட்டாங்க, அதுலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதையும் உள்ளே போய் உற்று நோக்குனீங்கன்னா அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸில் யோகம் இருக்கவன் மேலே, யோகம் இல்லாதவன் கீழே, அந்த மாதிரியான அந்த வித்தியாசங்கள் நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கும். எல்லாம் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்காது. சிரமங்கள்ங்கிறது எல்லாரும் ஜோத்துக்கு கஷ்டப்பட மாட்டான். நீங்கள் சொல்கிற ஒரு சில நாடுகளில் பாருங்கள், அபரிமிதமான வசதியோடு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதே மாதிரி மிக பணக்கார நாடுகள் எடுத்துங்க, ரொம்ப ரொம்ப சாதாரணமான நிலையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவங்கள விட ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் இந்த யோகம் பேசுது, இவங்களுக்கும் இந்த யோகம் பேசுதுன்னு தான் அர்த்தமே தவிர பேசலைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம பார்க்குறது வேணால் வித்தியாசமாக இருக்கலாமுங்க, ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் அது பண்ணுறதை பண்ணிடுவார். சரி, அடுத்தது உலக வரலாற்றை சற்று உற்று நோக்கினால் அடேங்கப்பா ஒரு பொதுவான விஷயம் அனைவரும் அறிந்திருக்க வாய்ப்புள்ளது. அதாவது மிக பிரபலமாக இருக்கும் நபர்களின் மரணம் ஒன்று கொடூரமாகவோ அல்லது கொலை செய்யப்பட்டோ அல்லது மர்மமாகவோ இருப்பது ஏன்? இது எல்லாத்துக்கும் அது பொருந்தும்னு சொல்ல முடியாது. ஒரு சில தலைவர்களுக்கு அது நல்லாவே பொருந்தும். இப்போ நீங்கள் கேட்டிருக்கேன் இந்த கேள்வி. இப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, சும்மா ஒரு ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னோம்னாக்க, மிகப்பெரிய அளவில் பேரு புகழ் எல்லாம் வருது இல்லையா? அந்த பேரு புகழ் எல்லாம் வரையில் அப்போ அதுக்கேற்ற அளவில் மனுஷன் கல்லடிக்கு தப்புனாலும் பல்லடிக்கு தப்ப முடியாது, சொல்லடிக்கு தப்ப முடியாதுன்னு அதில் அது மாதிரி கண்ணுப்படுறதுன்னு வேணால் சொல்லலாம். அது ஜென்ரலாக சொல்கிறதுக்கான அமைப்பு. பட் லாஜிக்கலாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, லக்னாதிபதி பலமான நிலையில் நிற்பாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்ததிபதி பலமான நிலையில் நிற்பாங்க. யாருக்கு? இந்த உலக புகழ் பெற்று நிற்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதியும் நிச்சயமாக பலமாக இருக்கும். அப்போ தான் அவங்க மிகப்பெரிய தலைவர்களாக வருவாங்க. சரி, இந்த 5ஆம் இடம் பலமாச்சுன்னா அதுக்கு 8ஆம் இடம் என்னன்னு பாருங்கள், இது வந்துடும். அது என்ன? 12ஆம் இடம் வந்துடும். 12ஆம் இடம்ங்கிறது என்ன? அயன சயன போகஸ்தானம். ஒரு மனிதனுடைய ஆயுள் பிரியறது, அவன் பெட்ரிட்டனாக இருப்பானான்னு பார்க்குறது, அவனுடைய அது என்ன சொல்லுவாங்க, இல்லற சுகம் அனுபவிக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி பேசுகிறதுங்கிறது 12ஆம் இடம். அப்போ அந்த 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் 5ஆம் இடம் வீக் ஆகும், 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் 12ஆம் இடம் வீக் ஆகும். ஏன்னா சாஷ்டாஷ்டக தோஷத்தில் நிற்கிது இல்லையா? அதனால் இந்த 12ஆம் இடத்ததிபதிங்கிறது பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவர்களுடைய மரணம் நிச்சயமாக மர்மமான முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேது 12ல் இருந்தால் என்ன சொல்கிறோம்? அடுத்து மறுபிறப்பே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறோம். அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கிறது மறுபிறப்பு, இந்த பிறப்பு முடிஞ்சது இன்னொரு பிறப்பு உண்டுன்னு. தெரியாத விஷயத்த சொல்கிறது கேது அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது. அப்போ மறுபிறப்பு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லுது. அது மாதிரி 12ஆம் இடம் தான் அவங்களுடைய மரணம்ங்கிறது எந்த விதத்தில் இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்கிறது. வரலாற்று பக்கங்களில் நிம்மதியாக இறந்த தலைவர்களை காட்டிலும் நினைத்து பார்க்க முடியாத மரணமடைந்த தலைவர்களே அதிகம்.
நிச்சயமாக. ஏன்னா தலைவர் அப்படின்னு வந்துட்டாலே அதற்கு எதிர்ப்பு அப்படின்னு ஏதோ ஒன்று வந்தாகணும். ஏதோ ஒரு எதிர்ப்புக்கு பின்னால் நிற்கிறவங்க தான் தலைவர் இல்லையா? அந்த எதிர்ப்பை எதிர்த்து நிற்பாங்க, அவங்களுக்கு பின்னால் பலர் நிற்பாங்க, அவங்கள தான் தலைவர்னே சொல்கிறோம். அப்போ தலைவர்னாலே எதிர்ப்பு உண்டு. அப்போ எதிர்ப்பு உண்டுனாலே எதிரிகளை சந்தித்து தானே ஆகணும். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் எதிரியால் வந்து அந்த சிரமங்கள் வரத்தானே செய்யும். ராஜயோகத்தினால் பெரும்புகழ் அடையும் அவர்களின் மரணம் இப்படி நடந்தேற காரணம் என்ன, இது எதனால், இதனை ஜோதிடம் எப்படி விளக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்போது இவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது வந்து இதில் மட்டும் இல்லை, அதனால் யோகத்தில் மட்டும் இல்லை. ராஜயோகம் இருக்குது, ராஜயோகத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனால் மரணம் அப்படிங்கிறது வந்து அது ஆண்டவன் கொடுக்குற விஷயம். 12ஆம் இடத்தை வச்சு எடுத்துக்கலாம் இது, சரியா, ஜோதிடத்தின் வழியாக. அடுத்தது யோகங்கள் சம்பந்தமாக ஒரு கேள்வி. உலகம் முழுவதும் உள்ள சுக்கிரன் 10ல் உச்சம் பெற்ற ஒரு 100 சினிமா கலைஞர்களின் ஜாதகங்களை எடுத்துக்கொள்வோம். யோகங்கள் சம்பந்தமாக ஒரு கேள்வி. உலகம் முழுவதும் உள்ள சுக்கிரன் 10ல் உச்சம் பெற்ற ஒரு 100 சினிமா கலைஞர்களின் ஜாதகங்களை எடுத்துக்கொள்வோம். அதில் ஒருவர் கதாநாயகன் பின்னால் நின்று ஆடக்கூடியவராக இருப்பார், ஒருவர் லைட்மேனாக இருப்பார், ஒருவர் மிகப்பெரிய கதாநாயகனாக இருப்பார். தொழில் பார்க்கும் இடம் சினிமாவாக இருக்கிறது, ஆனால் நின்று கொண்டிருக்கும் உயரமோ வேறு வேறு நிலைகளில் உள்ளது. ஆக யோகம் என்பது ஒன்றாக இருந்தும் இப்படி ஏற்ற இறக்கங்களை தருவது ஏன், இது எதனால், இதனை ஜோதிடம் எப்படி விளக்குகிறது? இது என்ன, நேற்று நியூஸை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதாவது 10ல் சுக்கிரன் உச்சம் பெற்ற ஜாதகர்கள்ங்கிறது 100 சினிமா கலைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 100 பேரும் 100 இடத்துல வந்திருப்பான் இல்லையா? எல்லாத்துக்கும் 10ஆம் இடத்துல உச்சம் வரும்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, ஒருத்தருக்கு சுக்கிரனுக்கு 10ல் உச்சமாகி அந்த உச்சமானவனோட சந்திரனும் உட்காந்துருப்பார், சரிங்களா? இப்போ சந்திரனும் சுக்கிரனும் உட்காந்துருக்காருங்கிற பட்சத்தில் அது யோகம் ஆயிரும்ல. மிக்கதாய மதிக்கு வெள்ளி கேந்திரம் இருக்க இந்த தக்கதாய கவிக்கு கேந்திரம் தனிரூரில் ஆயுளுண்டாம் மக்களில் மிகுந்த நல்ல வாகன யோகம் உண்டாம் மெய்க்கவே இருப்பதாக சாற்றிடும் வேதம் 3ஆயிட்டானே. வேதத்தில் சொன்னதோடைய சுக்கிரன் சந்திரன் சேர்ந்துருந்துச்சுன்னா ரொம்ப பிரமாதமான யோகம்னு சொல்லி சொல்கிறானே. இன்னொன்று எடுத்துக்கோங்க, அந்த சுக்கிரன் வந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் உட்காந்துருந்துச்சுன்னு வைங்க, அது இன்னும் பிரமாதமான யோகமாக போகும். அதாவது இதில் புலிப்பானியில் பிரமாதமாக வரும். டக்குன்னு அந்த பாடல் எனக்கு வரல, இருந்தாலும் அந்த சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் வந்து சந்திரன் உட்காந்துருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். அப்போ இது மாதிரி அது சந்திரன் வந்து கேந்திரத்தில் இருக்கலாம், அல்லது சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கலாம், லக்னம் மாறுபட்டு நிற்கலாம். ஆனால் 10ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கிற பாயிண்டில் ஒருத்தருக்கு வக்ரமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஸ்தான பலம் இல்லாமல் நிற்கலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிடுவோம். சுக்கிரன் வந்து மிதுன லக்னக்காரர்களுக்கு 10ல் உச்சம், 10க்கு அதிபதி வந்து குரு பகவான், அவர் போய் மகரத்தில் நீசமாயிட்டார்னு வச்சுக்கோங்க. அந்த உச்சமானதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இருக்காதே. அவர் உச்சம், அதனால் சினிமாங்கிற அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ளே வேணால் போய்க்கிறலாம். ஆனால் மற்றபடி அவருக்கு பாப்புலாரிட்டி ஒன்றும் பெருசாக வந்துடாது. அல்லது சினிமா டச்சே இல்லாமல் வேறு வகையில் எங்கிட்டாவது இருப்பாங்க. அப்படிங்கல இந்த உச்சம்ங்கிறது ஒருத்தருக்கு மாதிரியே ஒருத்தருக்கு நிச்சயமாக இன்னொரு ஜாதகம் அமையாது. நீங்கள் 100 பேர் சொல்கிறீங்க, வாய்ப்பே கிடையாது, சரியா? அதான் ஜோதிடம். அடுத்தது, ஒரு சில பயங்கரவாதிகள் தண்டனைக்குரிய குற்றம் செய்து தலைமறைவாகி அரசாங்கத்தால் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனினும் பிடிபடாமல் சொகுசாக வாழ்கிறார்கள். இப்படி தண்டனைக்குரிய குற்றமும் செய்து சொகுசான வாழ்க்கையும் வாழ்ந்து வரும் நபர்களின் ஜாதகம் எப்படி இருக்கும்? சற்று விளக்குங்களேன். டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்டு கடகடன்னு அடிச்சிங்கன்னாத்தையும் கூகுள் கொடுத்துருமே, எல்லா ஜாதகத்தையும் கொடுத்துருமே, நீங்கள் அடித்து பார்த்து இருந்திருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு இடம் விட்டு இடம் மாறி அவங்க ஜீவிதம் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு இடத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல அவங்க ஜீவனம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது இடம் விட்டு இடம் மாறி ஜீவிதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வரையில் அந்த இடமாற்றம்ங்கிறது வருமானத்தை நோக்கி இருக்கலாம், தொழிலை நோக்கி இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு பொண்டாட்டியை நோக்கி இருக்கும். மாமனார் வீட்லேயே போய் உட்காந்துக்கிறேன் பாருங்கள், அது மாதிரி வீட்டுக்காரம்மாவை நோக்கியெல்லாம் சிலருக்கு இருக்கும், அதை நோக்கி இருக்கலாம். சிலருக்கு எதிரிகளை நோக்கியும் எதிர்ப்பை நோக்கியும் இருக்கும். சிலருக்கு 8ஆம் இடத்தை நோக்கி இருக்கும், சிலருக்கு 12ஆம் இடத்தை நோக்கி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க இடம் விட்டு இடம் மாறுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற திசை பார்த்தீங்கன்னாக்க 6, 8, 12க்கு உண்டானவனுடைய திசை இருக்காது. அப்போ அது வரைக்கும் சுகமாக இருந்துட்டு போயிடுவான்ல. ஒன்று, எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் நிச்சயமாக ஒரு குற்றம்னு பண்ணியிருந்தா, அதாவது தெய்வம் நின்று கேட்கும் அப்படிமா. ஒரு காலம் இல்லாட்டினாலும் ஒரு காலம் நிச்சயமாக அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அதனால் அவங்க தலைமறைவுங்கிற பாயிண்ட்டை வந்து காலத்துக்கும் ஒத்து வராது. ஒரு குறிப்பிட்ட காலம் வேணால் ஒத்து வரலாமே தவிர மற்றபடி வந்து இது பெர்மனண்ட்டான விஷயம் கிடையாது. நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை வந்து அதாவது அரசாங்கம் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, இயற்கையே கூட கொடுத்துடலாம். இயற்கையிலேருந்து மாறுபடக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிலச்சி நிற்காது. அப்போ இயற்கையாக அதை கொடுத்துரும்.
ரைட்டு. அடுத்து, யாருக்கெல்லாம் புகழ் வரும் வாய்ப்பு அமையும்? புகழ் என்றால் சம்பந்தப்பட்ட நபரின் பெயர் குறைந்தபட்சம் ஒரு ஊருக்காவது தெரிய வேண்டும். ஊரில் உள்ள அனைவரும் அவரை அறிந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு புகழடையும் யோகம் யாருக்கெல்லாம் அமையும்? உதாரணத்திற்கு தங்களை கூட சொல்லலாம். நமக்கு அப்படிலாம் ஒன்றும் புகழ் கிடையாதுங்க. அதாவது இன்டர்நெட்டில் யூடியூப்பில் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிடெண்டலாக உள்ளே வந்தது. நான் வந்து பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி வரணுன்றதெல்லாம் இல்லை. சும்மா ஜென்ரலாக அப்படியே உள்ளே வந்தது. இது புகழ்னு சொல்ல முடியாது. தெரியும், 4 பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாமே, அதுதான். மற்றபடி புகழ் பெறுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தலைவருக்காக உயிரையும் கொடுக்குறேன் அப்படின்லாம் நிற்கிறாங்க பாருங்கள், அதுதான் அந்த புகழ் அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட புகழ் கிடைக்கிறதுங்கிறது வந்து முதல் பாயிண்ட்டே லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன், அதை மலை மேலே தூக்கி வச்சா தானே எல்லாத்துக்கும் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அது ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் நின்னாலே நிச்சயமாக அவங்களுக்கு வந்து புகழ் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதே மாதிரி நடக்கிற திசையும் யோகமான திசை நடக்கணும் அவங்களுடைய வாழ்நாளில். எப்படின்னா, சிலருக்கு வந்து ஒரு 2-3 கிரகம் ஆட்சியாக உச்சமாலாம் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 3 கிரகம் ஆட்சி, 2 கிரகம் உச்சம், 5 கிரகம் வலுவாங்கி நிற்கிது. ஆனால் அவருக்கு நடக்கிற திசையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான பொசிஷன்லேயே தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவருடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அடேங்கப்பா மிகப்பெரிய அளவில் யோக பாக்கியம்லாம் இருக்க மாதிரி காமிக்குமே தவிர அதில் நடந்து வர்ற தசாபுத்திகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான தசாபுத்திகளாக நடக்கும். அப்போது எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகணும், ஒன்று வந்து அதுக்கான யோகம் அந்த ஜாதகத்தில் இருக்கணும், அதுக்கான தசாபுத்தி நடக்கணும், அதுக்கேற்ற கோச்சாரம் அமையணும். இது 3ம் ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வரையில், நேர்கோட்டுக்கு வரையில் தான் அவங்களுடைய புகழ் வந்து வானலாவி நிற்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கும். அந்த வகையில் முதல் பாயிண்ட்டு லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது வந்து நாஸ்டடாம்ஸ் போன்ற பெரிய ஜோதிடர் 500 வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை அவர் காலத்திலேயே கணித்து வைத்து விட்டார். அப்படி அவர் கணித்த நிகழ்வுகள் பலவும் கடந்த நூற்றாண்டில் நடந்துள்ளன. அப்படியெனில் உலகம் அனைத்துமே முன்கூட்டியே எழுதப்பட்ட விஷயங்களா? அப்படியெனில் முன்கூட்டியே எழுதப்பட்டு நடந்து வரும் நிகழ்வுகளை கண்டு நாம் வருத்தமோ ஆனந்தமோ கொள்ளாமல் அமைதியாக கழித்து விடலாமே. இதனை ஜோதிடம் எப்படி விளக்குகிறது? அதைத்தானே நம்மால் சொன்னால் என்னமும் செய்யாத நடக்கிற காரியங்களுக்கு நீ ஒரு சாட்சியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணு, உன்னைய நீ கடத்தேறதுக்கு வழி பண்ணு, ஆன்மாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணு, தியானம் பண்ணு, தவம் பண்ணுன்னு தானே நம்மால் சொன்னால். இதைத்தான் வந்து இவர் நாஸ்டடாம் சொல்லணுங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம குரூப் எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. சித்தர்கள், யோகிகள், மகான்கள், முனிவர்கள் எல்லாருமே அதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இது இருக்கட்டும். இந்த நாஸ்டடாம் விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுத்தது வந்து நார்மலான ஒரு இதாக கொடுக்கல. அதாவது நார்மலான அளவில் ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதி வைக்கல. அவரும் வந்து அவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய லாங்குவேஜில் பாடல்களாக எழுதி வச்சுட்டு போயிட்டார். அவரும் கிட்டத்தட்ட பரிபாஷையில் பாடல்களாக எழுதி வச்சுட்டு போயிட்டார். சித்தர்கள்லாம் நமக்கு பாடுறாங்க இல்லையா, அது மாதிரி. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அதை வந்து எடுத்து ஆள்றாங்க பாருங்கள், அவங்கவுங்களுடைய ஆழத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மீனிங் எடுக்கிறாங்க. இப்போ வள்ளுவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா, 1330 குறள் எழுதுறதுக்கு பதிலாக ஒன்றொன்னே ஒரு 10 வரியில் ஒரு கட்டுரை மாதிரி எழுதி வச்சுருந்தாருன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இவ்வளோ பேர் புகழ் வராது. இந்த அளவுக்கு காலம் கடந்து நிற்காது. என்ன காரணம்னா, காலம் கடந்து நிற்கிறதுக்கான காரணம் அந்த 1.25 அடி, அதனால தான் நிற்கிது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக ஒரு குறள் எழுதி வச்சிருக்கார். இப்போ இந்த குறளுக்கு அவங்கவுங்க மனசுக்கு தோணுன மாதிரியான விதவிதமான டிசைனில் விதவிதமான மெத்தடில் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அர்த்தங்கள் வந்து பலவிதமான அர்த்தங்கள் வந்துட்டே இருக்காங்க. கற்க கசடர அப்படியே திருப்பி போடுங்க. கசடர கற்க நிற்க, படிக்கணும்னா நில்லு, நிற்க கற்க, முதல்ல நிற்கிறதுக்கு கற்றுக்க, அதுக்கப்புறம் கற்க நிற்க, அப்புறம் நிற்க கற்க, கசடர நிற்க கற்க கசடர நிற்க. நீங்கள் எங்கிட்டு தூக்கி போட்டிங்கனாலும் மீனிங் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து அந்த அர்த்தம் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. இதே மாதிரி வேலையை தான் அவரும் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அதனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் இங்கிட்டு தூக்கி போட அங்கிட்டு தூக்கி போட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லிகிட்டே வர்றாங்க. அஃப்கோர்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் அவர் கொடுத்ததுங்கிறது வந்து பரிபாஷையில் கொடுத்ததுனால அதை பர்ஃபெக்டாக புரிஞ்சுட்டாங்களா அப்படின்னாக்கும் புரிஞ்சுக்கல. அது நம்ம லாங்குவேஜ்லேயும் இல்லை, அதனால் நமக்கு அதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்க பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கல. இருந்தாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு அவங்கவுங்களுடைய கருத்தை அதில் ஏற்றி அனுப்பிச்சிட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை நாஸ்டடாமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நடந்து வரும் நிகழ்வுகளை பார்த்து ஆனந்தமோ வருத்தமோ கொள்ளாமல் அமைதியாக கழித்து விடலாமே. இதைத்தானே வள்ளுவர் சொன்னால், எதனினும் நீங்கியான் நோதல் அதனினும் இல்லைன்ட்டானே. உனக்கு எதுல இருந்தெல்லாம் வருத்தம் வரக்கூடாதோ,
அப்போது அதுலேருந்து வருத்தம் வரக்கூடாதுன்னா அது மேலே வச்சுருக்க பாசத்தை எடுத்துடணும். என்னைக்கு நீ பதவி வருதுன்னு ஆனந்தப்பட்டியோ ஒரு நாள் அந்த பதவி போகுதுன்னு நீ துக்கப்பட போகிற. சரியா? இப்போ என்னைக்கு நான் மிகப்பெரிய பட்டம் வாங்கிட்டேன்னு ரொம்ப பெருமைப்பட்டியோ அந்த பட்டத்தினாலேயே பேசாமல் சும்மா கூட இருந்திருக்கலாம்யா. ஒரு 20-25 வயசில் தொழில் ஆரம்பிச்சுட்டு போயிருக்கலாம். 15 வயசில் 2 ஆட்டுக்குட்டியாக கூட வாங்கி மேய்ச்சிட்டு போயிருக்கலாம்ங்கிற மாதிரியான அளவுல எல்லாம் எண்ணங்கள் போயிடும். அப்போ எந்த இடத்துக்கு உயரமாக போய் ஒருத்தன் சந்தோஷப்படுறானோ அதே இடத்தால் அவன் வருத்தப்பட போகிறாங்கிறது அர்த்தம். ஆசை அருமென்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமென்கள். நீங்கள் ஈசன் மேலே வைக்கிற ஆசையாக இருந்தாலும் அந்த ஆசையை தூக்கி எறிங்க, அறுத்து போடுங்கன்றார். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமாமே. நீங்கள் ஆசையை விட்டால் தான் அந்த ஆனந்தம் வரும் அப்படின்னு சொல்கிறான். நம்மால் இப்படிலாம் சொன்னாத்தையும் கேட்க மாட்டாங்கல்ல, நாஸ்டடாம் சொன்னாத்தையும் கேட்பாங்க இல்லை. சரி, அடுத்தது இன்னொன்று கேட்டிருந்தீங்க. 3ஆம் பாலினம் என்று அழைக்கப்படும் அரவாணிகள் பிறப்பது ஏன்? அவர்கள் ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நபும்சகன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் உண்டு இந்த ஜோதிடத்தில் 3ஆம் பாலினத்தை பற்றி சொல்லலை. அவங்க இந்த மாதிரி இருப்பாங்கன்னு. இதுக்கு புதன் சம்மந்தப்படணும், அதே மாதிரி 3ஆம் இடத்ததிபதி சம்மந்தப்படணும். இது பற்றின ஆராய்ச்சி வேண்டாம். சரியா? அவங்க ஏற்கனவே தன்னை ரொம்ப தரந்தாழ்த்தி பாவப்பட்டவங்களாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஏன் தேரை இழுத்து தெருவில் விடணும்? அந்த வேலை வேண்டாம். எனவே புதன், கன்னி, மிதுனம் அந்த ராசிகள் ப்ளஸ் 3ஆம் இடம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுடைய இது நிறையா இருக்குது. இது நிறைய புத்தகங்களில் இருக்குது. அடுத்தது, நடிகர் ராஜேஷ் எழுதிய ஜோதிடம் புரியாத புதிர் என்கிற புத்தகம் படித்தேன். அதில் ஒரு உண்மை நிகழ்வை அவர் விளக்கியிருந்தார். அதாவது, ஊருக்கெல்லாம் ஜோதிடம் பார்த்த ஒரு ஜோதிடர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது கடைசியாக தனது ஜாதகத்தை பார்த்து தான் இறக்கும் தேதியையும் நேரத்தையும் மிகச்சரியாக ஒரு பேப்பரில் எழுதி தனது உறவினரிடம் கொடுத்துள்ளார். அவர் சொன்ன நாளில் சொன்ன நேரத்தில் மிக துல்லியமாக அவர் உயிர் அவரை விட்டு பிரிந்திருக்கிறது. அப்படியெனில் மனிதன் இந்த நாளில் இந்த நேரத்தில் மரணம் அடைவதை அவனது ஜாதகம் துல்லியமாக காட்டிவிடுகிறது. இந்த அற்புதத்தை என்னால் நம்பவே முடியவில்லை. சற்று விளக்குங்களேன். இந்த பாயிண்டை பற்றி பேசுகிறதுக்கே நிறைய பேர் தெரிச்சு ஓடுவாங்கல்ல. அதுக்கு தான் நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கேன். 7வது சனி காண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. அதில் ஆயுளை பற்றின நிறையா விஷயங்கள் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அஷ்டவர்க்கம்னு ஒன்று, அதாவது மற்ற ஜோதிடங்களில் இல்லாத ஒரு விஷயம். வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, ஈஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதுமாரி முண்டேன் அஸ்ட்ராலஜி, அப்புறம் நியூமராலஜி, ஜுவாலஜி, பயாலஜி, ப்ரோனாலஜி, என்னாலஜி, எல்லா அலஜின்னு சொல்கிறாங்கல்ல. இதில் எதுலையும் இல்லாத ஒரு விஷயம் அஷ்டவர்க்கம். அந்த அஷ்டவர்க்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் மார்க் போட்ட மாதிரி இதில் 10 பரல் வாங்கியிருக்கு, இதில் 20 பரல் வாங்கியிருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அது அந்த மெத்தடில் பார்க்குறதே தப்பு. இத்தனை பரல் இருந்தால் நல்லது, அத்தனை பரல் இருந்தால் நல்லதுன்னா இது மார்க்கு கிடையாது. அதில் அஷ்டவர்க்க பரல் போட்டு அதில் சமுதாய அஷ்டவர்க்கம் எடுத்து சுத்தபிண்டம் சோத்திய பிண்டம் கணிச்சு அதில் இதனை ஏகாதிபத்திய பரல் திரிகோண பரல் கழித்து தினகண்டம் சுத்தபிண்டம் சோத்திய பிண்டம் எடுத்து, அதாவது இவங்க போடுறாங்க பாருங்க இதில் அஷ்டவர்க்கம் மார்க் இத்தனை மார்க் இத்தனை, அதெல்லாம் தாண்டி இத்தனையும் பண்ணி அதில் 3 நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தில் சனி வருங்காலம். அப்போ இவருக்கு இந்த பக்கம் மாரகாதிபதி தசாபுத்தி நடத்திட்டு இருக்கணும், இன்னொரு பக்கம் கோச்சாரத்தில் அந்த மாறதுக்கான டைம் இருக்கணும், இந்த பக்கம் இந்த நட்சத்திரத்தில் அந்த மாரக கிரகங்கள் அங்கே வந்துட்டுருக்கணும் கோச்சாரத்தில். இந்த காம்பினேஷன் கரெக்டாக மேட்ச் ஆகலை, ஆயுசு பெருது. அதுக்கு தான் சொல்லுவாங்க இன்ன நேரத்தில், அதாவது கிருஷ்ணபட்சம் அதுக்கு முன்னாடி இது சொல்லுவாங்க உத்தராயணம் தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்தில் 6 மாதம் உத்தராயணம் 6 மாதம் தட்சிணாயனம்ல, அப்படி இதில் அல்லது இதில் தட்சிணாயன காலத்தில் கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிரையில் 13வது திதியில் அல்லது 4வது திதியில் அப்படின்னு அந்த திதியை சொல்லி இன்ன நட்சத்திரத்தில் மோஸ்ட்லி திதி தான் வரும். இன்ன திதியில் வீட்டில் உட்காந்துருக்கல, அல்லது தாம்பூலம் தரிக்கிறப்ப, அல்லது மனைவியோடு பேசிகிட்டு இருக்கல, அல்லது வெளியூருக்கு போயிருக்கல, வெளி இடத்துல இருக்கிறப்ப, இப்படிங்கிற மாதிரியான இடத்துல அவருக்கு முடியாமல் போய் அவருடைய ஆயுள் பிரியும் அப்படிலாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம மக்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வரல. இன்னும் ஓலைச்சுவடியில் ஏகப்பட்ட விஷயங்கள் கிடக்குது. இன்றைக்கி கூட கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் அந்த கேள்வியை. ஓலைச்சுவடியில் இருக்கிறதெல்லாம் புஸ்தகமாக மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏன் மற்றதெல்லாம் மாற்றலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சப்தரிஷி நாடின்னு ஒரு புத்தகம் இருக்குது, வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். கிட்டத்தட்ட நல்லா நண்டிக்கு இருக்கும். ஒரு நாள் அந்த புஸ்தகத்தை கூட எடுத்து கேமராவில் காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய புஸ்தகமாக இருக்கும் சப்தரிஷி நாடின்னு. அவ்வளோ பெரிய புஸ்தகமும் ஒரே ஒரு லக்னத்துக்கு தான் சொல்லும். மேஷ லக்னம்னு எடுத்துகிட்டா அவ்வளோ பெரிய புக்காக இருக்கும், ரிஷப லக்னம்னு எடுத்துகிட்டா அத்தந்தண்டி புக்காக இருக்கும். இப்படி ஒரு லக்னத்துக்கும் பலவிதமான கிரக சேர்க்கை, கிரக அமைப்புகள், அது சம்மந்தமான எக்ஸ்பிளனேஷன் ஒரே ஒரு லக்னத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. நிறைய எடுத்துக்காட்டு ஜாதகங்கள்லாம் கொடுத்துட்றாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன காரணத்தினால இந்த மாதிரியெல்லாம் பலன் சொல்கிறோங்கிறதையும் எடுத்து சொல்கிறாங்க.
அப்போது இவ்வளோ பிரமாதமான ஒரு புத்தகம் 5 பதிப்பு தான் போட்டாங்க. அதாவது 5 லக்னத்துக்கு தான் போட்டாங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் தான். அதோட அதுக்கப்புறம் அந்த அரசியல் மாறுபாடுகள்னால நின்று வச்சான். இது நான் சொல்கிறது வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே புத்தகத்தில் இருக்கிறது. அந்த 5 பதிப்பு தான் 5 லக்னத்துக்கு தான் போட்டிருக்காங்க. இந்த 5 லக்னம் போட்டதே அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அந்த சப்தரிஷி நாடியிலேருந்து வரும். அப்போது அந்த 5 லக்னத்துக்கு போட்டோம், இன்னும் 12 லக்னத்துக்கும் போட்டிருந்தா எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். யார் பண்ணுறது? அதான பிரச்சனையே இங்கே. ஏன்னா எல்லாரும் வந்து கம்ப்யூட்டர் படிக்கணும், அமெரிக்கா போகணும், அங்கே வீடு வாங்கணும், இந்தியாவில் சொத்து வாங்கணும், வீட்டுக்காரமாக கட்டணும், அதுவும் சம்பாதிக்கணும், பிள்ளை ஊட்டி வைக்கணும், அப்புறம் இங்கே இருக்கிறதானு தெரியல, அங்கே இருக்கிறதானு தெரியலன்னு இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கே நேரம் போயிடுதுங்க. அப்போ வந்து இதெல்லாம் மாற்றி எழுதுகிற யார் டெடிக்கேட்டடாக பண்ணுறது? அப்படியான ஒரு ஆர்வமுள்ள ஒரு ஆள் கிடைக்கிற வரைக்கும் இதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எனவே மொத்தத்தில் வந்து ஆயுள் ஸ்தானத்தை நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டில் மட்டும் இல்லை, பல பேர் வந்து நிறைய ஜோதிடர்கள் அவங்களுடைய ஆயுட்காலத்தை பற்றியும் பிரத்யாருடைய ஆயுள் காலத்தை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அதான் எழுதியிருந்தீங்க. அடுத்தது, தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள், தங்களின் பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள், மீண்டும் நான் வருவேன், மீண்டும் நானே வருவேன் மாதிரி தங்களின் தீவிர ரசிகன் மயில் வாகனன்னு கொடுத்துருந்தீங்க. நன்றி சார். அதாவது இந்த ஒரு கமெண்ட்டை கொடுத்ததில் கிட்டத்தட்ட ஒரு வீடியோவாகவே அதை பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. மிக்க நன்றி. நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.